தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை தங்கர் எப்படி கேள்வி கேட்கிறார்? நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கிறார் மறைமுகமாக. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நம்ம தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் ஒரு 10 தீர்மானங்களை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கிடப்பில் போட்டு வச்சிருந்தார். தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. என்னது? இது காலதாமதம் ஏற்படுத்தினதுனால இனி ஆளுநர் முடிவெடுக்க வேண்டிய காலமெல்லாம் கடந்து போயிடுச்சு, நாங்களே அனுமதி கொடுக்குறோம். எதன் அடிப்படையில் அனுமதி கொடுத்தாங்க? அரசமைப்பு சட்டம் 142 விதியின் பிரகாரம் ஒரு சிறப்பு அதிகாரத்தின் கீழே நாங்களே கொடுக்குறோம், நீங்க அதை அந்த சட்டத்தை அமுல்படுத்திடலாம். இது வந்த உடனே தான் தங்கர் கொதித்து போனார். என்ன கொதித்து போனார்? ஆளுநர் என்பவரே ஒரு அரசமைப்பில் முக்கியமான அங்கம். ஆளுநர் முடிவெடுக்கல, ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டும் கூட அங்க ஜனாதிபதி முடிவெடுக்காத ஒரு விஷயத்தை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எப்படி முடிவெடுக்கலாம்? அவர்களுக்கு இருக்கின்ற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இது பாராளுமன்ற நாடாளுமன்றத்தை நோக்கி உச்ச நீதிமன்றம் அனுப்புகின்ற அணுகுண்டு அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஏவுகணை. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்றத்தை நோக்கி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள், ஏவுகணை போல் பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இப்படி சொன்னார்ல, அப்ப அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்கு. அவங்க சட்டத்தை காமிக்காம இல்லை. ஆனா என்ன சொன்னார்னா, இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும், முழுமையா பாராளுமன்றம் தான் பெருசு அப்படின்னு சொன்னார். இப்ப சொல்றாரு நீதிபதிகள்லாம் குற்றம் செய்யறாங்க, நீதிபதிகள் மேல குற்றவியல் தண்டனை பிரகாரம் ஒரு எஃப்ஐஆர் போட முடியல சட்டம் பிரகாரம், அதுக்கு எங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு நீதிபதிகளை கேட்க முடியல, கேள்வி கேட்க முடியல.